டேட்டாவை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல பெஸ்ட் அப்படிங்கிறத விட பெஸ்ட் as well as யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னாக்கா நீரோ, NERO, நீரோ அப்படிங்கிற ரைட்டிங் சாஃப்ட்வேர். ரைட்டிங் ஆர் பர்னிங், எக்ஸாக்ட் வேர்ட் வந்து பர்னிங் தான். எழுதுறது சொல்றது, சீரியல் எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அதனால ரைட்டிங் சொல்லணும். ரைட்டிங் சொல்லலாம், பர்னிங் சொல்லலாம். எரியறது அப்படின்னு சொல்லுவாங்க. எரியறதுனாக்கா பர்ன் பண்றது, எரியனா ஃபயர் ஆகுது சொல்லி அந்த பர்னிங் கிடையாது, தூக்கி எரியது கிடையாது, பர்ன் எரியுது இல்லையா. ஏன்னா அந்த டேட்டாஸ் அந்த செக்டர்ஸ்ல பர்ன் பண்ணுது, எரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? என்ன பண்ணுங்க, நியூரோ போங்க, ரன்ல போயிட்டு நியூரோன்னு டைப் பண்ணீங்கன்னாவே வந்துடும். இதுல ரெண்டு வியூ இருக்கு, கிளாசிக்கல் வியூ ஒன்று இருக்கு, நார்மல் வியூ. இதுதான் பெஸ்ட். இதே நீங்க இன்ஸ்டால் பண்ண போற டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா நியூரோன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸ்டார்ட்ல போயிட்டு நீரோ இங்க போய் அடிச்சுன்னு நீரோ போய் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரன்ல போய் அடிக்கும் போது இந்த வியூ போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல என்ன இருக்கு, உங்களுக்கு டேட்டா இருக்கு, மியூசிக் இருக்கு, வீடியோ ஆர் பிக்சர் இருக்கு, நெக்ஸ்ட் இமேஜஸ் இருக்கு. தெரியுதா, கிளாரிட்டி அடிக்குதா இல்லையா? என்ன பண்றேன், டேட்டா போறேன். இந்த டேட்டா சூஸ் பண்ணும்போது டேட்டாவை எதுல ரைட் பண்ண போறேன் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். சிடியா டிவிடியா? சிடி அப்படின்னாவே என்ன பண்ணாக்கா நீங்க பார்க்கக்கூடியது வந்து கண்டென்ட் சிடிலயோ சிஸ்டத்துலயோ பென்ட்ரைவ்லயோ சிப்லயோ எதுல இருக்கிறதோ அப்படி என்ன பண்ண போறேன்னாக்கா சிடி ஏற்ற போறேன். அதுல எந்த சேஞ்சஸும் எந்த ஃபைல் ஃபார்மேட் எதுவுமே கிடையாது. இது எதை வந்து பேஸ் பண்ணிருக்குனாக்கா வால்யூம். வால்யூம் நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி, 700 தான். நீங்க 800 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது 3 டைப் ஆஃப் சிடி இருக்குது, 650, 700, 800. ஏன் 650 யூஸ் பண்றது இல்ல? 1000 ரூபாய் கூட சம்பளம் கிடைச்சா அங்கதானே போவோம். 1000 ரூபாய் கம்மின்றது இருக்க மாட்டோம்ல. அதே மாதிரிதான் என்ன பண்றோம், 50 ரூபாய் 50 MB கூட கிடைக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், 650 யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். மார்க்கெட்ல 700 யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணி வாங்கி அதானே வைப்போம். நம்ம இனிமேல் என்ன ரைட் பண்ண போறோம்னு தெரியாது, அதோட வால்யூம் எவ்வளவு நமக்கு தெரியாது. சோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வால்யூம் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பாக்குறது. அதான் என்ன இங்க 700 MB. 800 வந்து சக்சஸ் ஆகல. 800 நிறைய இருந்துச்சு, ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணல, சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டேட்டா கரப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஸ்டோர் பண்ணோம்னா திரும்ப ரீட் ஆகாது. ஒரு சிடி ரைட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா வந்து சிஆர்சி எரர் வரும். சிஆர்சி எரர் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சிஆர்சி எரர் சிடில வரலாம், ஆர்டிஸ்ட் வரலாம், பென்ட்ரைவ் எதுல வேணா வரலாம். அந்த சிஆர்சி எரர் ஃபுல் ஃபார்ம் இருக்கு, அது என்ன நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். சிஆர்சி எரர் ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே முடிஞ்சு போச்சு, தலை சுத்தி திக் போட்டு வேண்டியது. ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. அது ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையிலே சொல்லியிருப்போம், சிஆர்சி எரர் அப்படிங்கிறதாங்க. ப்ராப்பர் ரைட்டா இருக்காது அந்த மாதிரி. ஸோ அதனால 700 என்னன்னா அது கான்செப்ட் ப்ரோக்ராமிங் தானே. 700 MB பக்காவா செட் ஆயிடுச்சு, அதில் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ டிவிடி வந்ததுக்கு அப்புறம் இது டெவலப்மெண்ட் கிடையாது. ரைட்டா, இதோட 6 மடங்கு கெப்பாசிட்டி அதிகமா ஸ்டோர் பண்றது தான் டிவிடி. நமக்கு இங்க டேட்டா போறீங்க, டேட்டா போன என்ன பண்ணாங்க, யூ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் டேட்டாஸ். என்ன டேட்டா, அது ஆடியோ, வீடியோ, நெட்ல கலெக்ட் பண்ண டெக்ஸ்ட், வேர்டு, எக்ஸல், டாலி, என்ன ஃபார்மேட் வேணா எதை வேணா இங்க நீங்க ஏத்தலாம். இதுல என்ன பண்ணலாம், நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஆட் நீங்க கொடுத்துருக்காங்க, ஆட் கொடுத்தா என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு நீங்க இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸை என்ன பண்ணலாம், ஃபோல்டர்ல போய் ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்றது. இங்க பாருங்க, இங்க காட்டுதான். இப்போ எஃப்கோனல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெஜர்னு ஒன்று இருக்கு. அதை என்ன பண்றீங்கன்னாக்க நீங்க பேக்கப் எடுக்கணும்ன்றீங்க, போட்டு மை கம்ப்யூட்டர் போகணும், அப்புறம் எஃப் போகணும், இங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒன்று காப்பி பண்றேன் நான். ஸோ இந்த டேட்டா எடுத்து ஆட் கொடுக்குறேன் நான், கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபார்மெட்டை நார்மலா வந்து ஈஸியஸ்ட் என்ன பண்ணுவேனாலும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணி இப்படி போட்டுறேன் நான். இது ஒரு ஃபார்மெட். நெக்ஸ்ட் எந்த லொகேஷன் அதை வச்சுட்டு என்ன பண்ணாக்கா இதை காப்பி பண்ணிக்கிறேன் நான். அதேதான் கரெக்ட். அவன் போய் டேட்டாஸ் ரீட் பண்ண போறான், போகும்போதே முடியல, வெளியே வந்துடுறான். அப்ப அந்த எரர் வந்துருது இல்லையா. ஸோ ஈக்கு போறேன் நான். சப்போஸ் இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன் நான். இங்க போயிட்டு அப்படி என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இங்க இருக்கிறது வந்து ஒன்லி லிங்க் தான். அங்க ஒரு 600 MB 600 MB இங்க வந்து உட்காரல. இது வந்து ஸ்கிரீன்ல காட்டுது, இங்க டேட்டாஸ் இங்க உண்மையில இருக்குது. நீங்க சமயத்துல பென்ட்ரைவ்ல காப்பி பண்ண அர்ஜென்ட்ங்களேன், இதெல்லாம் போட்டு இங்க போட்டு காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நியூரல்ல போட்டுட்டு இந்த அங்க பென்ட்ரைவ் கொடுத்து ரைட் பண்ண ரைட் ஆகாது. ஒன்லி என்னது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அதோட இமேஜ் மட்டும் தான், ஒரு பிக்சர் மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்க இருக்க டேட்டாஸ் அந்த லொகேஷன் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ரைட் பண்ணி ஃபுல்லா முடிக்கும் போது என்ன ஆகும், இங்க அப்படியே அங்கிருந்து மேப் பண்ணி தான் என்ன பண்ணுவான், ரைட் பண்ணுவான். அதனால என்ன சொல்றதுனாக்கா நெட்வொர்க்ல ரைட் பண்ணாதீங்க, ஈகோனல்ல ஃபைல் இருக்கும்,
இங்க என்ன பண்ணி நீரோல போயிட்டு அங்க இருக்க மேப் பண்ணி வச்சிருப்பீங்க, ரைட் பண்ணுங்க. இன்கேஸ் என்ன பவர் கட் ஆவோ இல்ல ஒயர் லூஸ் ஆச்சுனாவோ நெட்வொர்க் ஆகணும்னா என்ன ஆகும், எரர் வந்துடும். அதே மாதிரி தான் பென் டிரைவ்லயும். ஸோ அதனால லோக்கல்ல சேஃப்டி பண்ண சொல்லுங்க, புரியுதா? அப்ப என்னாச்சு உங்களுக்கு, இங்க தூக்கி போடும்போது இதுல உட்காரல அப்படின்றத அர்த்தம். இங்க வந்து நீங்க இதுல எப்படி என்ன போட்டுக்கலாம், இங்கே நீங்க என்ன பண்ணலாம், ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், இங்கே மேல என்ன பண்ணலாம், ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபோல்டர் வைஸ் கிளாஸ் சேவ் பண்றேன் 1, இதுக்குள்ள நீங்க போனாலும் என்ன பண்ணலாம், இதுக்குள்ள போட்டுக்கலாம் நீங்க. இப்போ இங்க 7/11/2011 இருக்கு. சோ இது என்னோட ரெஃபரன்ஸ் தான். ஆனா கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்கள வந்து நான் பேரை மாத்திக்கலாம். ஒரிஜினல் மாறாது. சிடில ரைட் பண்றது மட்டும் பேர் மாறிக்கும். தாராளமா ரீநேம் பண்ணிக்கலாம். F2 கொடுத்துட்டு என்ன பண்றேனாக்கா 23 சொல்லி கொடுக்குறேன். நான் எடுத்துக்கும் டேட்டாஸ்ல மிஸ்டேக் வராது, பிரச்சனை வராது. ஃபைல் நேம் மட்டும் ரீநேம் ஆயிக்கும். ரைட் கிளிக்கா இல்ல ரைட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். ரைட் தான் பண்ண போறேன். பண்ணல சிடிங்கிறது ROM, சிடி ராம், ரீட் ஒன்லி மெமரி தான். ரீட் ஒன்லி தான், ரீட் மட்டும் தான் நம்ம ரைட் பண்ண முடியாது. ரைட்டா? டிவிடிலே வந்து சிடி ரைட்லயே ரீட் ஒன்லி இருந்தது, அப்புறம் ரைட் இருக்கு. சோ ரீட் அண்ட் ரைட் உள்ளதுதான் என்னன்னாக்கா உங்களுக்கு நார்மல் இப்போ வந்துட்டு இருக்கு. முன்னாடி ஒரு காலத்துல முத வரும்பொழுது ரைட்டர்னு தனியா இருந்துச்சு, சிடி ராம்னு ஒன்று இருந்துச்சு. ஒன்லி இருக்கக்கூடிய சிடியை என்ன பண்ணலாம், நீங்க போட்டு பார்க்கலாம். அதை அழிக்கிறதோ ரைட் பண்ண முடியாது. ரைட்டர் ஒன்று தனியா மார்க்கெட்ல இருந்துச்சு. இது வந்து 2000 அது 8000 இருந்துச்சு. என்ன பண்ணும், போட்டு ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா அழிக்கிறதுக்கு ஒன்று வந்துச்சு. சரி, ரைட் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாம், அழிச்சுக்கலாம். சரியா? ரைட்டும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம், செய்துக்கலாம். அதுக்கு ஒரு சிடி வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். எத்தனை தடவை எரேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதான் வந்து ரீரைட்டபிள் சிடி. ரைட்டே பண்ணும்பொழுது திரும்ப நான் ரீட் பண்ணலாம் இல்லையா, அந்த ரீடிங் வந்து வார்த்தை சொல்லலாம். இது என்ன சொல்றது, உங்களுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபோல்டர்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் எப்படினா மாத்தி இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். நீங்க நோக்கி வெளியே கொண்டு வந்துக்கலாம். இது இங்க இருக்கிறத கட் பண்ணி என்ன பண்ணலாம், கட் பண்ணிட்டு அப் லெவல் இங்க இருக்கு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இங்க இந்த டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும், ஆனா எங்க ஒரிஜினல் டிஸ்டர்ப் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, கீழே கவனம் எங்க இருக்கணும் உங்களுக்கு, அதோட ஸ்பேஸ் அது எவ்வளவு எடுத்துக்குதுன்றதுல இருக்கணும் கண்டிப்பா. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க, அதான் கவனிக்கணும். இங்க வால்யூம்னு சொல்லுவோம். 700 MB அப்படின்னா நீங்க வந்து 690 இல்ல 95 வரைக்கும் வச்சுக்கோங்க. 700 வரைக்கும் நிக்காதீங்க. 700 வான் பண்ணுவான். எப்போதுமே சிடி ரைட் பண்ணும் பொழுது சிடி ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, சிடி ரவுண்ட்ல இந்த ஸ்டார்டிங் அந்த எண்டிங் அவன் வந்து அவனோட செக்டார்ஸ் வந்து ரீட் பண்றதுக்கு இண்டெக்ஸிங் சொல்லி கிரியேட் பண்ணுவோம். எப்படி நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, அந்த டேட்டா சொல்றது இருப்பான், ரொம்ப கம்மி தான், வால்யூம் கம்மியில கொஞ்சம் தான் எடுத்துப்பான். இருந்தாலும் ஏன் அதை வேணாம்னு சொன்னா, சிடில வந்து மேக்ஸிமம் டேமேஜ் ஆகுது, உள்ள டேமேஜ் ஆகாது, அவுட்டர்ல தான் டேமேஜ் ஆகும். கீழே விழும்போது இப்படிதான் விழுவோம். சரியா? எங்கேயாவது வைக்கும் போதோ பேக் பண்ணும் போதோ இல்லை எடுக்கும் போதோ ஸ்கிராச்சஸ் தான் அந்த அவுட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே வரும். தண்ணி பட்டுச்சுன்னா ஏதாவது லேயர் ஆகும், அவுட்டர் தான் செய்யும். அங்கேருந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், உள்ள தள்ளி ரைட் பண்ணணும். அப்ப என்ன பண்ண உங்களுக்கு 700 MB என்ன பண்ணக்கூடாது, அங்க ரைட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியா ரைட் பண்ணணும். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 MB 10 MB தான். 700 கொடுக்க வேற வழி இல்லாம ஃபோர்ஸ்னா கொடுத்துட வேண்டியதான். அதனால அதை பார்த்து ரைட் பண்ணணும். சோ என்ன பண்ணும், இங்க 700 MB இடத்துல என்ன பண்ணுவீங்க, இங்க 700 MB என்ன பண்ணணும், நீங்க பார்த்து செக் பண்ணணும். 700 இங்க பெரிய கோடு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான் ஒரு 5 MB 2 MB கொடுத்துருக்கான். அது எதை பொறுத்திருக்கா, சிடி மேனுஃபேக்சர் பொறுத்திருக்கு. 700 ஒரு 2 MB எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருப்பான். 72 கூட ரைட் பண்ணலாம். இது நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ரைட்டா? இதான் முடிச்சு என்ன பண்றீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல நீங்க பார்க்கணும், உள்ள போட்டிருக்கக்கூடிய சிடியோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டிங் ஸ்பீட் இருக்கு இல்லையா, அந்த ரைட்டிங் ஸ்பீட் நம்ம என்ன பண்ணாக்கா கொடுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், எவ்வளவுக்குள்ள உங்களால பொறுமையா எழுத முடியுமோ எழுதி உங்களோட பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு காட்டணும். ஹேண்ட் ரைட்டிங் இல்லையா, உங்க ஹேண்ட் ரைட்டிங் எழுத்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதான் உங்களுக்கு மார்க் போடுறேன், யார் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்டா எழுதுறாங்கன்னு. பொறுமையா சொல்றேன், எவ்வளவு நிதானம் எழுதணும் எழுதுங்க. எனக்கு என்ன பண்றதுனாக்கா இல்லையா, டிக்டேட் பண்ணட்டுமா? ஐ ஆம் பொறுமையா பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க. உங்க பேர் போட்டுக்கோங்க. Full stop. I am, once again, born, B-O-R-N, born, to win, full stop. I assure
ASSURE. You sir. YOU. 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 I assure you. நீங்கள். YOU. அடிச்சிருங்க. Sir. Definitely. We will win the world. By joining hands. By win the world. WORLD. Okay, spelling mistake தேவையில்லை. By joining hands. புரியுதுங்களா? ரைட். ஒரு நடுவில் ஒரு கோடு போடுங்க. கண்ணத்துல கையிடுங்க. அடுத்தது கோட் போட்டீங்களா? அடுத்தது இப்போ நான் ஃபாஸ்டா சொல்லுவேன். எவ்வளவுக்குள்ள ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்ட் எழுத முடியும் எழுதுங்க. இதுலயுமே உங்க பெஸ்ட் ப்ரூவ் பண்ணும். Whenever we commit mistake, we must consider it as a steps to success. All those steps will lead to a holy place. So, I would realize and lead my life by repenting. Full stop. ரெண்டுக்கும் பாருங்க, வித்தியாசம் பாருங்க. இதே ஸ்லோ தான் வச்சுங்களேன், நான் ஃபாஸ்டா சொன்ன எப்படி இருக்கும். ரைட்டா? சோ அந்த எழுதக்கூடிய விதம் உங்களுக்கு இங்க எப்படி தெரியுது? உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து புரியுது புரியல. இங்க பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சிடியோட திக்னஸே பாத்தீங்கன்னா மெல்லிசா இருக்கா, தின்னு அது எழுதக்கூடியது நல்ல கீழே ஆழமா போயிடுது. நம்ம நினைப்போம் சிடி வந்து பாத்தீங்கன்னா மேலே எழுதிட்டு நினைப்பீங்க. சிடி இருக்கு இல்லையா? சிடி வந்து ஒரு சிடி எடுங்களேன். சிடி கிளாஸ் பாக்குறேன், ஏதோ ஒரு சிடி காட்டலாம், எல்லாத்துலயுமே வேஸ்டான சிடி இருக்கு.